ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆங்கிலோஃபோன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடிய வேர்ட்ஸ். இதில் இருக்க சில வேர்ட்ஸ் எல்லாம் ஒரே மீனிங்னு நினச்சி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதில் இருக்க வேர்ட்ஸ் ஒரே மாதிரி இருந்தாலுமே அதோட மீனிங்ஸ் வேறு வேறையாக இருக்கும். அது தெரிஞ்சு வச்சுட்டு இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வேர்ட்ஸ் எல்லாமே உங்கள் டெய்லி லைஃப் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஆங்கிலோஃபோன் ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வெர்சஸ் ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியல. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு புரியலன்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதுவே அப்போ புரியல, நீங்கள் ஒரு விஷயம் முன்னாடியே சொன்னது எனக்கு அப்போ புரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அது இன்னும் கூட நம்ம ஷாப்பாக சொல்லலாம் இல்லையா? முன்னாடி எனக்கு அது புரியவே இல்லை, இப்போ புரிய வந்திருக்கும். முன்னாடி எனக்கு அது புரியவே இல்லைன்னு சொல்லிருக்கு ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏர்லியர் அப்படி சொல்லலாம். இதுவே ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்பவுமே எனக்கு புரியவே முடியாது, எனக்கு புரிஞ்சுக்கவே புரியாதுன்னு சொல்றதுக்கு ஐ நெவர் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ புரியல அப்படின்னு சொல்றதுக்கு ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ புரியலன்னு சொல்றதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எப்பவுமே புரியாது, எனக்கு புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னா ஐ நெவர் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று எடுத்துடலாமா? எஸ். லேட் வர்சஸ் லேட்லி. லேட்னா வந்து தாமதமாக இருக்குது, லேட்லினா ரொம்ப தாமதமாக இருக்கிறது. கரெக்டா? அது தப்பு. லேட் அப்படின்னா லைக் நம்ம டைம், இப்போ வந்து நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, இல்லை நீ வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அந்த டைம் பற்றி சொல்லுவோம்ல. ஒரு விஷயம் லேட்டாக இருக்கு, தள்ளி நடக்குது, கொஞ்சம் தாமதமாக நடக்குதுன்னா லேட் யூஸ் பண்ணலாம். கால தாமதத்தை பற்றி பேசும்போது லேட் யூஸ் பண்ணுவோம். யூ ஆர் லேட், ஐ எம் ஆல்வேஸ் லேட், வை ஆர் யூ லேட், ஐ கேம் லேட், இந்த மாதிரி. அதுவே லேட்லி அப்படின்னா ரீசன்ட் டேஸ்ல, இப்போல்லாம் நீ ரொம்ப அமைதியா இருக்க அப்படின்னா இப்போல்லாம் கொஞ்ச நாளாவே அந்த மாதிரி சொல்றதுக்கு லேட்லி யூஸ் பண்ணலாம். யூ ஹேவ் பின் சேட் லேட்லி அண்ட் யூ ஹேவ் பின் இக்னரண்ட் லேட்லி. இக்னரண்ட்னா எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருக்கு, ரீசன்ட் டேஸாக பார்க்குற நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. யூ ஹேவ் பின் இக்னரண்ட் லேட்லி, யூ ஹேவ் பின் சேட் லேட்லி, ஆர் யூ ஹேவ் பின் வெரி ஆக்டிவ் லேட்லி. ரீசன்ட் டேஸாக லேட்லி ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்களே, என்ன ஆச்சு அந்த மாதிரி கேட்கறதுக்கு லேட்லி யூஸ். இப்போல்லாம் வந்து லேட்லி காலத்தாங்க தான் லேட். இப்போ நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். ஹோப் வெர்சஸ் விஷ். ஓகே, இது கண்டிப்பாக நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம். பண்ணுறது காரணம் தப்பு கிடையாது, சிமிலராக இருக்கிறதுனால யூஸ் பண்ணுவோம். டக்குன்னு கேட்ட உடனே ஒரே மீனிங் தானே, ஒரே ஒரு நம்பிக்கை, ஆசை, அந்த மாதிரி விஷயங்கள். எக்ஸாக்ட்லி. ஸோ ஹோப் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணி அதுக்கான எஃபர்ட்ஸ்லாம் போட்டு அந்த எஃபர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, கண்டிப்பாக நடந்தணும்னு சொல்லி ஆசைப்படுறது. பாசிபிலிட்டிஸும் அங்கே அதிகமாக இருக்கும், நம்ம எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம் அதான் நடக்கும் அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. அதுவே விஷ் அப்படின்னா என்னன்னா நம்மளோட ஃபீலிங், எனக்கு வந்து அது நடந்தால் நல்லா இருக்கும், இப்படி நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? நம்ம எஃபர்ட்ஸ்லாம் பெருசாக போட்டிருக்க மாட்டோம், ஜஸ்ட் நம்மளோட ஆசை. ஓகே, எஸ். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், I hope you get promoted, I hope you stay healthy, we hope to see you soon, இந்த மாதிரி. ஸோ நாங்கள் ஆசைப்படுறோம், ஒரு நம்பிக்கை இருக்குது நடந்துருன்றப்போ அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம், ஸோ அது நடந்துருன்ற பாசிபிலிட்டி. இதே விஷுக்கு விஷ் அப்படின்னா லைக் ஐ விஷ் டு ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்ட், ஐ விஷ் இஃப் ஐ ஹேட் மோர் மணி, ஐ விஷ் ஐ ஹேட் மோர் மணி, ஐ விஷ் ஐ ஹேட் மோர் ரெஸ்ட். அதாவது இப்போ இல்லை, இப்போ மணி இல்லை, இப்போ நம்ம ஊர் சுற்றி பார்க்கல. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஆசை மட்டும் தான் படுறோம், இப்படி நடந்தால் எல்லாருக்குமே யோசிக்கிறோம் அப்படின்னா ஐ விஷ், வி விஷ், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ ஹோப் அண்ட் விஷுக்கு ஒரு ஸ்ட்ராங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் எடுக்கிறேன். ஓகே, அலோன் வர்சஸ் லோன்லி. இது வந்து ஓகே, பீப்புள் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற விஷயம் தான். அலோன் அப்படின்னா நான் இப்போ தனியாக இருக்கேன், அதாவது என்னை சுற்றி யாருமே இல்லை, ஐ எம் அலோன் ஹியர். அலோன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் தனியாக இருக்காங்க, ஐ எம் அலோன் அட் ஹோம் அந்த மாதிரி. ஷீ இஸ் அலோன், ஐ எம் அலோன், ஐ எம் அலோன் இன் தி ஆஃபீஸ். ஆஃபீஸில் இப்போ தனியாக இருக்கேன், யாருமே இல்லாமல் அவங்க மட்டும் தனியாக அந்த ஆஃபீஸில் ஃபிசிக்கலி ஒருத்தர் தான் அங்கே இருக்காங்க, ஒரு நம்பர் தான் இருக்காங்க அப்படின்னா அலோன் யூஸ் பண்ணலாம். அப்போ லோன்லினா, லோன்லினா அது ஒரு ஃபீலிங், நான் வந்து தனிமையா இருக்கேன் அப்படின்னு. லைக் இப்போ எவ்வளவு பேர் இருந்தாலும் எனக்கு வந்து லோன்லியா, யாருமே இல்லாம நம்ம தனியா விடப்பட்ட மாதிரி இருக்கு ஃபீல். ஐ ஃபீல் லோன்லி. ஓகே, ஐ எம் அலோன் அப்படின்னா தனியா இருக்கேன். ஐ ஃபீல் லோன்லினா ரொம்ப நான் ஃபீல் பண்றேன், தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன், யாருமே சுத்தி இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு. எஸ். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க ப்ளீஸ். இது ரொம்ப காமனா எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷன் தான். see, watch, look. மூணுமே பார்க்கறது தானே அப்படின்னு தான் தோணும். மீனிங்ஸ் டிஃப்ரெண்ட் தான். ஸோ
லுக் அப்படின்னா இப்போ வேற எங்கேயும் பார்த்துட்டு இருக்காங்க இங்க பாரு அப்படின்னு டக்குன்னு சொல்லுவாங்க பாக்குறது லுக். லுக். ஓகே. அதுவே சி அப்படின்னா ஒரு விஷயத்தை கவனிச்சு பாக்குறது. லைக் கேன் யூ see someone outside the window? கொஞ்சம் பாருங்க கவனிச்சு நிக்கிற மாதிரி தெரியுறாங்களா? தெரியுது அந்த மாதிரி சொல்லிட்டு சி யூஸ் பண்ணலாம். அதுவே வாட்ச்னா ரொம்ப நேரம் கவனிச்சு ஒரு விஷயத்த பாக்குறது, படம் பாக்குறது. மூவிஸ் வாட்ச் பண்றது, வீடியோஸ் வாட்ச் பண்றது அந்த மாதிரி. ஸோ லுக் அட்டர்னா பாருங்க டக்குன்னு பாருங்கன்னு. கேன் யூ சி அவுட் சைடு விண்டோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன்னு சொல்லும்போது சி யூஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் கவனிச்சு watch movies. மூவிஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வாட்ச் யூஸ் பண்ண முடியும். ஸோ லுக், சி அண்ட் வாட்ச் இது மூணுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வருது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உடனே காமெண்ட்டை ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் கன்டினியூ பண்ணுங்கள். அண்ட் வி ஷல் கண்டினியூ. ஈச் வெர்சஸ் எவ்ரி. ஈச் வர்சஸ் எவ்ரி. ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி ஒரே மாதிரி ஃபீல் ஆகலாம், பட் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஈச் அப்படின்னா ஒவ்வொரு நபரை பற்றி பேசும்போது, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பற்றி பேசும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து சொல்லும் போது ஈச் யூஸ் பண்ணுவோம். எவ்ரி அப்படின்னா கலெக்டிவாக குரூப் எல்லாமே பண்ணும்போது எல்லாருமே எல்லாத்தையும் அப்படி சொல்லும் போது எவ்ரி யூஸ் பண்ணுவோம். இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஈச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட், ஈச் பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் தான். எவ்ரின்னு சொல்லும்போது எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. எவ்ரி ஒன் இஸ் ப்ரெசென்ட், இந்த மாதிரி அனைத்தும் எல்லாரும் சொல்லும் போது எவ்ரி, தனித்தனியாக சொல்லும் போது ஈச். அண்ட் நவ் த லாஸ்ட் கன்ஃபியூசிங் டேர்ம்ஸ் ஹார்ட் வர்சஸ் ஹார்ட்லி. இது அந்த லேட்லி மாதிரி. அதெல்லாம் ஹார்ட்லி அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். ஹார்ட் அப்படின்னா அந்த விஷயம் கஷ்டமா இருக்கு, நான் கஷ்டப்பட்டு பண்ணேன் அந்த மாதிரி சொல்லும்போது ஹார்ட். கஷ்டம்னா ஹார்டு. ஓகே, அதாவது ஹார்ட்லினா கிட்டத்தட்ட இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயாவது தான், இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றது எக்ஸாம்பிள்ஸ் பெட்டரா புரியும். ஓகே, ஐ ஒர்க் ஹார்ட், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன். ஹி ஹார்ட்லி ஒர்க்ஸ், அவன் வேலையே கிட்டத்தட்ட செய்யறதே இல்ல. வேலை செய்யறது அதிசயமா தான் இருக்கும், வேலையே செய்யறதுனப்போ ஹார்ட்லி. ஒரு விஷயம் நடக்கிறதே இல்லை, நடக்கிறதே பெரிய விஷயம் தானா ஹார்ட்லி. இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐ ஹார்ட்லி ட்ரிங்க் வாட்டர், தண்ணி குடிக்கிறதே இல்லை, ஞாபகம் வச்சுக்க முடியல, குடிக்கிறதே இல்லை. அண்ட் ஐ ஹார்ட்லி டிரைவ், வண்டி ஓட தெரியும் ஆனால் ஓட்டுறதுக்கு சான்ஸே இல்லை, ஓட்ட பிடிக்கிறதுல ஓட்டுறதே இல்லை. ஐ ஹார்ட்லி டிரைவ் இந்த மாதிரி. ஸோ இந்த ஷார்ட் வீடியோ உங்கள் டெய்லி லைஃப் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தானே? அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் யூஸ்வலாக பேசுகிற வேர்ட்ஸில் வேறு என்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கோ அது காமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள், நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எஸ், ஸோ இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக உங்கள் இங்கிலீஷை ஒரு பர்சனல் ட்ரெயினர் சப்போர்ட்டோட கற்றுக்கிட்டு உங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கள் கோர்ஸ்லேயும் ஜாயின் பண்ணலாம். அண்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள், ஒரு ஸ்க்ரீனுக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய கான்டென்ட்க்கு ஆங்கிலோஃபோன் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Anglophone, your phone is your English teacher.